அன்புடைய தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் அடுத்து என்ன பண்ண போது, யாரோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தமிழக வெற்றிக் கழகம் கடந்த 25 நாட்களா கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு, ட்வீட் பொண்ணு 2 போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எந்த விதமான பதிலோ எந்த விதமான ரியாக்ஷன்ஸோ இது வரைக்கும் வரல. மிகப்பெரிய மௌனத்தை அந்த கட்சி கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தப்போ ஆதவ அர்ஜுனா அது குறித்து இந்த தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா வந்திருக்கு அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. அது குறிச்சு எல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. தொடர்ந்து அந்த கேள்விகள் எல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம், பேச தான் போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு. இந்த கூட்டணி விவகாரத்துக்கு வரும். இப்போ தமிழக வெற்றி கழகத்தை தமிழ்நாட்டுல ஆதரிச்சு பேசுறவங்க யார் யாரு அப்படின்னா 2 கட்சிக்காரங்க. ஒன்னு அதிமுக, இன்னொன்னு பாஜக. இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட விஜயோட கனெக்ட் பண்ணி கூட்டணி வரப்போறாருங்கிற விஷயத்த வெவ்வேறு விதமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லி தாவேகா கொடி பறக்கிறப்ப அதை சுட்டி காட்டி சொல்றாரு, ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்திய கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. பலமான ஆள் வரப்போறாங்கன்னு சொல்றாங்க பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன். அப்போ இவங்க எல்லாருமே மறைமுகமா இல்ல நேரடியாவே சொல்றது விஜயத்தான். ஆனா விஜய் இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு. இது மாதவுக்கும் தெரியாது, ஜானுக்கும் தெரியாது, புஷி ஆனந்துக்கு கூட தெரியாது. அப்படி என்னப்பா முக்கியமான முடிவு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த முடிவு என்ன அப்படின்னா, அவரு ஒரு முக்கியமான சில பேர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஆலோசனை ஒண்ணு வாங்கியிருக்கிறார். அதாவது இப்ப வரைக்கும் கரூர் சம்பவம் நடந்தும் கூட நிறைய இடத்துல மக்கள் கிட்ட விஜய் மேல தப்பு இல்லப்பா, விஜய் சுத்தி இருக்கவங்க மேல எல்லாம் புகார் போகுது, ஆனா விஜய் மேல தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு இமேஜ் தான் பில்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சமயத்துல நீங்க நேரடியா போய் பாஜகவோட கூட்டணி வச்சா இல்ல அதிமுகவோட கூட்டணி வச்சா நமக்கு இருக்கிற இந்த ஒட்டுமொத்த இமேஜ் உடனே சரிஞ்சிரும், நம்மளால அதை ஈடுகட்டவே முடியாது. அதனால தேர்தலை தனியா சந்திக்கலாம் அப்படின்னு விஜய்க்கு ஒரு தனிப்பட்ட அட்வைஸ் வந்து கிடைச்சிருக்கு. இல்ல விஜய் அந்த அட்வைஸை வாங்கியிருக்கிறார். அந்த அட்வைஸ்ல அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, விஜய் இந்த தேர்தலை தனியா சந்திக்க போறார். அவர் ஜெயிக்கிற ஒரு இடமோ 1 லட்சம் இடமோ 10 இடமோ அந்த இடத்துக்கான அந்த மதிப்பை வச்சு அலையன்ஸை எலெக்ஷனுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 110 தொகுதி ஜெயிச்சுட்டு ஆட்சி அமைக்க ஒரு இன்னொரு 10 தொகுதி வேணும், இல்லை ஒரு 4 தொகுதி வேணும்னா அந்த தொகுதியை நம்ம போஸ்ட் அலையன்ஸா கொடுத்துக்கலாம் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணியிருக்கிறதா தெரியுது. விஜய் முடிவு பண்ணல, விஜயை முடிவு பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த முடிவை அவங்க ஏத்துக்கிட்டாங்களான்னு தெரியல. இதுக்கிடையில தாவேகாக்குள்ள இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய பனிப்போர் யுத்தம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு குரூப் வந்து ஆதவு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு குரூப்பு ஜானு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒரு குரூப் பேசிட்டு இருக்காங்க. ஜான் இது வரைக்கும் பண்ண வரைக்கும் போகும், அவரை முதல்ல அனுப்புங்க, எதா இருந்தாலும் நம்மளே பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு குரூப் நடந்துட்டு இருக்கு. இங்கிட்டு நம்ம ஆனந்த அண்ணனோட ஆசானியின் விழுதுகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களும் வந்து கிளம்பி ஆதவும் வேணாம் ஜானு வேணாம், ஆனந்தனை ஒருத்தர் போதும், உங்களை உடனே முதலமைச்சர் ஆக்கிடுறோம்னு இவங்க ஒரு பக்கம் கூவிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா பேரும் எல்லா பக்கத்துல இருந்தும் ப்ரெஷரை போட்டுட்டே இருக்காங்க. ஆனா என் தலைவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, அவன் சோகத்துல இருக்கான்யா, அவன் பேச மாட்டான்யா. ஏன் கரூர் போலன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு தீபாவளிக்கு முதல் நாள் காசு போட்டு தீபாவளியை கொண்டாடாதீங்கன்னு சொன்னார்னு நினைக்கிறீங்க? அவர் சோகத்துல இருக்காருங்க. 39 பேத்துக்கு தான் போட்டிருக்கு. 2 பேர் குடும்பத்துல பிரச்சனை, யாருக்கு பணம் போடுறதுன்னு தெரியல, அதனால நாங்க பணம் போடாம இருக்கிறோம். ஏன் பார்க்க போலன்னு நினைக்கிறீங்க? அண்ணன் மேல என்ன தப்பு? சும்மா ஏதாவது பேசாதீங்க. அண்ணன் போனா இங்க மறுபடி கலவரம் ஆயிருங்க. எத்தனை பேர் வந்து அவரை தாக்குதல் பண்ணுவாங்க தெரியுமா? வெவ்வேறு இடத்துல இருந்து மார்ச்சேரியில இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து போட்டு அரசியல் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியுமா? வெவ்வேறு இடத்துல மார்ச்சேரியில இருந்து பணத்தை கொண்டு வந்து போட்டாங்கன்னு அவங்க வக்கீலே சொல்லுவாரு. ஆனா வெவ்வேறு இடத்துல இருந்து மார்ச்சரியில இருந்து சதிச்செயல் மூலமா கொண்டு வரப்பட்ட பிணங்களுக்கு இவங்க எதுக்குங்க காசு கொடுக்குறாங்க? 20 லட்சம். இவங்க கட்சிக்காரங்க கிடையாதான், ஆனா இவங்க காசு கொடுப்பாங்களாம். யாரே? ஒரு பக்கம் தந்தையாரின் அட்வைஸா சொல்லப்படுறது என்னன்னா, தம்பி நீ அரசியலுக்கே வேணாம், போய் படத்தை நடிப்பா அப்படின்னு சொல்றாருன்னு ஒரு குரூப் சொல்லுது. இன்னொரு குரூப் வந்து அதெல்லாம் கிடையாதுங்க, 2 நாள்ல எங்க அண்ணன் வராரு, மாற்றம் தராரு அப்படின்னு வழக்கம் போல உருட்டிட்டு, நாளை சம்பவம் உறுதி 100 ஃபயர், நாளை கப்படிக்கிறோம் பிகிலு 1 கப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு பேசிட்டு திடுறாங்க. இவங்க ஒரு குரூப் இருக்காங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு குரூப் என்ன சொல்லுதுன்னா, எங்க அண்ணன் ஆனந்த் ரிட்டர்ன் ஆயிட்டாரா, இப்ப போடுற ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் பேசிட்டு தர்றாங்க. அண்ணே நமக்கு இந்த அரசியலே வேணாம்னே, நம்ம வாட்டுக்கு சினிமா நடிக்க போவோம்னேன்னு இன்னொரு குரூப்பு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில ஸ்பேஸ் போர்ட்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் அடுத்து அப்துல் கலாம், சாரி அண்ணன் வாழும் அப்துல் கலாம்லாம் சொல்றாங்க.
என்ன தைரியத்துல பேசுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. புரிஞ்சு பேசுறாங்களா, புரியாம பேசுறாங்களா? சபா முடியல. இதுல வசனம் வேற பேசிக்கிறாங்க. அண்ணன் பேசலையா, அண்ணனை பத்தி தான் எல்லா சேனலும் பேசுதான். டேய், அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அண்ணன் பேசலைன்னா அதை கேவலமா கேட்கத்தான்டா செய்வாங்க. நீ அரசியல் கட்சி ஆரம்பிக்கவே லாய்க்கு இல்லை, நேரடியா ஒரு ஊடகத்துல உட்காந்து சொல்ல முடியாது. அதனால அவங்க டீசெண்டா ஏன்பா பேசல, ஆஹா பேசவில்லை விஜய், மௌனம் காக்கிறார் விஜய் அப்படின்னு மயிலரகால தான் தடவ முடியும். என்ன சொல்றீங்க உங்க அண்ணன்ட்ட? கம்மிங் பேக் டு கிரிக்கெட், நம்ம விஷயத்துக்கு வருவோம். விஜய் அவர்களுடைய கூட்டணி எவ்வாறாக இருக்க போகிறது அப்படின்னா 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, நேரடியாக பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள போவார், இது ஒன்று நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எலெக்ஷனை தனியாக நின்றுட்டு தேர்தலுக்கு பிறகான கூட்டணி ஒன்று அறிவிக்கும் வாய்ப்புகள் பெரிதளவு இருக்கு. இதுக்கிடையில பவன் கல்யாண்கிட்ட சில பல செய்திகள், சங்கதிகள், அட்வைஸுகள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் இவர் ஃபாலோ பண்ணாரான்னு பார்ப்போம். சரி, இப்போ என்ன தைரியத்தில் நீ இவ்வளோலாம் சொல்ற? எங்கேருந்து உனக்கு இவ்வளோ தகவல் வந்துச்சு? இவ்வளவும் தகவலாக தான் வந்துச்சு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று கரூர் செல்வதாக தகவல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 3 நாளாக சாப்பிடவில்லை என தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் உடனடியாக மக்கள் சந்திப்பை தொடங்க உள்ளார் என தகவல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்னும் கட்சியையே தொடங்க போகிறார் என்னும் தகவல். இப்படி எப்படி தமிழக வெற்றிக் கழகம் எப்படி இத்தனை நாளா தகவல் மூலமா மட்டுமே இயங்குச்சோ, அந்த தகவலெல்லாம் யாரு சொன்னாங்களோ அவங்க தான் இந்த தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது விஜய் தனித்து எலெக்ஷனில் போட்டியிடுவார், 4 to 10 இடங்களை டார்கெட் செய்வார். அந்த டார்கெட் அச்சீவ் ஆகும் பட்சத்தில் போஸ்ட்போல் அலையன்ஸ் என்பது உறுதியாக கிடைக்கும். சேர்ந்து போட்டியிட்டால் நிச்சயமா ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்க முடியும். அவங்களால ஒரு ஜெயிக்கவே முடியுங்கிற அளவுக்கான சிச்சுவேஷன் தான் கரண்ட் சினாரியோவில் இருக்கு. டிஎம்கே அவ்வளோ சீக்கிரம் அவங்கள விட்டுற மாட்டாங்க அப்படின்னாலும் ஃபேவர் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் டிவிகே, ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அலையன்ஸ் தான். 3 பேர் சேர்ந்தாங்கன்னா அவங்க தான் ஆட்சியை பிடிக்க போறாங்க. அப்படியான ஒரு பிம்பம் தான் உடனடியாக உருவாகும். ஆனால் அது விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு நல்லதா, விஜயால லைஃப் லாங் சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரில. ஆனால் அவரோட செல்ஃப் இமேஜுக்காக தனியாக எலெக்ஷனில் நின்றுட்டு அதுக்கு அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான பிரத்யேக எக்ஸ்க்ளூசிவ் அறிவுரையை விஜய் அவர்கள் பெற்றிருக்கிறார். இன்னும் இந்த அறிவுரையை பற்றி வழக்கம் போல் அண்ணன் யார்கிட்டையுமே பேசலை, அண்ணன் பேசவும் போறதில்லை. நம்ம அண்ணனை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வந்த முக்கியமான அறிவுரைகள்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம சேனலில் போஸ்ட் போட்டிருக்கோம், அதையும் போய் பார்த்துருங்க. வாழ்க செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழ்க பாரத மணி திருநாடு.